எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோ பார்ப்போம். சொட்ட சொட்ட நனையுது தாஜ்மஹால் கொடையொன்னு கொடையொன்னு தாகிலியே குடி கொத்தனார் வந்து குத்திட்டு பிட்டார். இப்ப மன்னார்குடி கொத்தனார் மல்லாக்கா போட்டு குத்தினாராம். ஒருவேளை இருக்குமோ இருக்குமோ? எப்படிதான் இப்படி யோசிக்கிறீங்களோ மானங்கெட்டவனுங்களே. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஏய், கொத்தனார் வேலையை ஒன்றையும் பாருங்கடா, குத்துற வேலையை பார்க்காதீங்க சரியா? இன்றைய உள்ள இளவட்ட பசங்களுக்கு ஒரு பாட்டு பாடணும்னு நினைக்கிறாப்ல. ஆட்டமா சேரோட்டமா ரம்பா 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 வீட்டுல பம்பாதான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்க மிட் நைட் ஷோ வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன படத்துக்கு? கண்டுபிடிக்க பார்க்கலாம். சொல்லுங்க, கண்டுபிடிக்க முடியல. சத்தம் சத்தமா? நீங்களும் வாங்க, சத்தம் இல்லாம பார்க்கலாம். சவுண்டோட படம் பார்க்கலாம் வாங்க. இந்த பாட்டை இன்னொரு வாட்டி போட முடியுமா? கேளுங்கள் தரப்படும் கட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார். பெத்லகேம் நகரில் மாட்டுத் தொழுவம் அதில் பிறந்தார் பரம. கூடலூர் கோணக்கண்ண கூடலூர் கோணக்கண்ண கூடலக தாரம் குழம்பி குட்டியந்தட்ட மனசரா சரசவே. நீ எங்கடி வந்தவன்? அமராவதி தான் வளைகி போட கூப்பிட்டுச்சு. அவ கூப்பிட்டா நீ வந்துறதா? எரிஞ்சு போட வேலை அடுப்புல வைக்க கூடாது, தீஞ்சு போற பலகாரத்தை இலையில வைக்க கூடாது. உனக்கு தெரியாது? கெட்டு போற வலை போட்டு நல்லா கம்பெனி கொடுக்கணும். இந்த கேபிஆருக்கு பேர் வாங்கி தரணும் சரியா? அப்பதான் 4 கஸ்டமர் நம்மள தேடி வருவாங்க. ஒரு பொண்ணு புருஷன் கிட்ட படுக்கிறது வேற கொடுப்பான் சரிங்களா? பாய்ஸ் கிடைச்சாலும் கொடுப்பான், கேர்ள்ஸ் கொடுத்தாலும் கொடுப்பான். என்னது? அப்புறம் நீங்க சொல்லிருவீங்க நம்ம வானவில்லா இருந்துட்டு போயிடலாமே அப்படின்னு ஏக்கம் துடிக்கும். அப்புறம் உங்களுக்கு எனக்கெல்லாம் தெரியாது. அட வெக்கம் கட்டுவீங்களா? அப்படியா? அதுதான் சொல்றேனே,
கரும்பு சாறு குடிச்சவனுக்கு மட்டும்தான் அதோட ரசனையும் இனிப்பும் சுவையும் தெரியும். அந்த கரும்பை சீவி மிஷினுக்குள்ள விட்டு புளிஞ்சு அதை குடிக்கிறோம் பாருங்க, அவன் குடிக்கிறவனுக்கு தான் அந்த ரசனை தெரியும். ஃபர்ஸ்ட் சதீஷ், அப்புறம் சந்தானம், அப்புறம் மாரிமுத்து, இப்ப விக்கி. உனக்கு கஷ்டமா இல்ல? இதெல்லாம் தப்பா தெரியல? தெரியுதுதான் மேம். இல்லன்னு சொல்லல, அது நான் திருத்திட்டு வாழணும்னு சொல்லிட்டு தான் நான் இவர் கூட வாழ. எப்ப திருந்த போறேன்? இடுப்பில் உள்ள மடிப்புக்குள்ள மாட்டிக்கிட்டேன் மானே. சிரிப்பு வரலுக்கு இடிப்பு உயிர் போனாலும் போகாத மடிப்பு இடமுக்கு வனப்பு மேல உண்டாக்கு மதிப்பு. நன்றி, வணக்கம்.